Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. முன்னிலை அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். முஸ்லிம்களினுடைய வாக்குகள் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசின விஷயம் விமர்சனத்திற்குள்ளாக இருக்குது. தொடர்பாக பேசுறதுக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய திருமிகு ஃபாத்திமா ஃபர்கான் நம்முடைய அணிஞ்சிருக்கார் பேசுகிறேன். மேடம் வணக்கம். சீமான் அவர்களுடைய இந்த கருத்து மறுபடியும் விமர்சன பார்வைக்கு உள்ளே போயிருக்கு. என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படின்னா, அரசியலில் குறிப்பாக வாக்கு அரசியலில் மதத்தை கலக்கிறது அப்படிங்கிறது பாஜகவினுடைய பாணி. அந்த பாணியை சீமானும் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இன்னைக்கு ஒன்று பாகிஸ்தான் பக்கத்து நாடு, இல்லை பசுமாடு, இல்லை ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இப்படின்னு மூணுத்தை மட்டும் வைத்து தொடர்ச்சியாக இந்த மண்ணில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி உண்டென்றால் அது பாஜக அப்படின்னு முதல்ல இந்த மண்ணில் விமர்சித்த ஒரு அரசியல் தலைவராக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார். அண்ட் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த காலத்திலும் அவங்களோட நிற்கிறதுக்கு தவறியதே இல்லை. அது கேரளா ஸ்டோரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை காஷ்மீர் ஃபைல்ஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை இஸ்லாமிய சிறை கைதிகளுடைய விடுதலையாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா சிஏஏ என்ஐஏ போன்ற இந்த கருப்பு சட்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான திட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் முதல் குரலாக ஒரு அரசியல் தளத்திலேருந்து எழுப்பப்பட்ட ஒரு குரலாக நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்களை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவர் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறது முற்று முழுதுமாக ஏற்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இது எதற்காக பேசப்படுது அப்படின்னா, அண்ணாமலை அங்கே ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, பாஷா அவர்களுடைய இறப்புக்கு இவர் போனதை மட்டும் அவர் கண்டிக்கலை. தொடர்ச்சியாகவே இங்கே பாஷா அவர்களை ரிலீஸ் பண்ணதும் அவங்களுக்காண்டி இங்கே அனுமதி கொடுத்ததுக்காகவும் அவர் போராட்டம் பண்ணுறாரு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் சமூக விரோதிகள் அப்படின்னா 2002 ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை செய்த, குஜராத் இனப்படுகொலையை செய்த மோடி அவர்களும் மோடியினுடைய அரசும் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதே அரசாங்கம் தான் அந்த பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அவங்களுடைய பச்சிலம் குழந்தையை அவங்க கண்முன்னே சாகடிச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் சாகடிச்சு அதே பிஜேபி கவர்மெண்ட் அந்த குற்றவாளிகள் வெளியில் வந்தபோது அவங்களுக்கு மாலை அணிவித்து வெளியில் வரவேற்றாங்க. அப்போ அவங்கள நீங்கள் என்னென்னு சொல்வீங்கிற கேள்வி நம்ம கேட்குறோம். இப்படி தொடர்ச்சியாகவே மாட்டுக்கறி, அதாவது எல்லா விதத்திலையும் மத அரசியலை முன்வைக்கக்கூடிய பாஜகவை கண்டித்து பேசப்பட்டது தான் அந்த செய்தியாளர் சந்திப்பு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எப்போதும் என்னுடைய சகோதரர்களுக்காக உற்ற உறவாக நான் தோளுக்கு துணையாக நின்றுருக்கேன். ஆனால் ஒருபோதும் அவங்க தேர்தலோ வாக்கரசியலோ அவங்க எங்களுக்கு வாக்கு செலுத்தினதில்லை அப்படிங்கிற ஒரு மன வலியை பகிர்ந்துக்கிறாங்க. அதை சொல்லும்போது சொல்கிறாங்க, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அவங்க சொன்னாலும் கூட இவங்க நபி இல்லைன்னு சொல்லுவாங்களே மக்கள் தவிர்த்து, அவங்களுக்கு திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது ஆறாவது. உங்களுக்கு தெரியும் ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் என்ன சொன்னாருன்னு தெரியும். எப்படி நபிகள்னு பேர் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே சொல்லுவீங்களோ, அப்படி திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது என்பது ஒரு ஃபர்லான கடமைன்னு சொன்னவர் காதர் மொய்தீன் அவர்கள். அப்படியெல்லாம் பேசியவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக கூட இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து அவர் ஒரு மதத்தை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை செய்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமர்சனம் அப்பட்டமான குற்றச்சாட்டு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாமே தவிர்த்து, இதை வேற அவங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய அரசியல். குறிப்பாக திமுக ஒரு விஷயத்தில் குளிர்காயிறது என்ன அப்படின்னா, பிஜேபியின் துணை அமைப்பு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை உடைக்கக்கூடிய விதத்தில் தான் நாம் தமிழர் கட்சி எல்லா இந்த மனிதகுல விரோத திட்டங்கள் பாஜக கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் நாங்கள் எதிர்த்து நின்றுருக்கோம். நாங்கள் பட்டியலிட முடியும். சிஏவா, என்ஏவா, யூசிசியா, யூனிஃபார்ம் சிவில் கோடை, இப்படி எல்லாவற்றிற்குமே நாங்கள் நின்றுருக்கோம். ஏன் இங்கே தமிழ்நாட்டில் கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற மார்க்கத்துக்கு எதிரான வந்த படங்கள் இங்கே தமிழ்நாடு அரசு அவங்களுடைய காவல்துறையை வைத்து பாதுகாப்பாக அந்த படத்தையெல்லாம் திரையிட்ட போது கூட நாங்கள் நின்று அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செஞ்சோம். எங்களை பார்த்து நீங்கள் இப்படி சொல்லுவீங்களான்னு கேட்குறது தார்மீக அடிப்படையில் நியாயமானதுன்னு நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் வட இந்தியர்களே அந்த 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 படத்தை எடுத்த ப்ரொடியூசரே சொன்னார், ஏக் இண்டிவிஜுவல் இன்சான், ஒரே ஒரு ஒற்றை நபர் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலே மாற்றிக்கிட்டு இருக்காருன்னா அது சீமான்னு சொல்லி சொன்னார். அவருக்கு தெரிந்த மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், பிஜேபி இந்த மண்ணை ஆளக்கூடிய பிஜேபிக்கும் தெரியும் யார் இங்கே உண்மையும் நேர்மையுமான அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லோருக்கும் தெரியும் இங்கே உண்மையாக எதை கண்டித்து அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை எதிர்த்து
இருக்கக்கூடிய ஒரே மண்ணின் மகனாக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார். விமர்சனத்துக்காக என்ன வேணாலும் பேசிக்கலாங்கிறது என்னுடைய பார்வை. காதர் மைதீன் அவர்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறது 6வது கடமைன்னு சொன்னது இங்கே விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. கடுமையான விமர்சனத்தை வந்து அது சந்திச்சது. சீமான் அவர்கள் இந்த மாதிரி பேசுறது வந்து இது முதல் முறை கிடையாது. 2023 ஆகஸ்ட்டில் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஒரு போராட்டத்தில் வந்து அவங்கெல்லாம் வந்து சாத்தானியின் குழந்தைகள், எனக்கு வாக்களிக்காதவங்க, இது 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 அதனுடைய இல்லை அதனுடைய நீட்சியாக தான் பார்க்கலாம். கேள்வியை முடிச்சிடறேன், நான் கேள்வியை முடிச்சிடறேன். அதனுடைய நீட்சியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு முறை வந்து எனக்கு வாக்களிக்காதவங்க, நான் அந்த கூட்டத்தை வந்து நான் நேரில் கவர் பண்ணியிருந்தேன். அவர் வந்து அதையும் ஃப்ளோவில் தான் சொன்னார். இவங்கெல்லாம் வந்து தேவனின் குழந்தைகள் சொல்கிறாங்க, ஆனால் இதெல்லாம் வந்து சாத்தானினுடைய பிள்ளைகள், அங்கேயே திருப்பி ஓட்டு போடுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இப்போ வந்து இறைத்தூதரே வந்து சொன்னாலும் இவங்க இறைத்தூதரை மறுதளித்து பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவருடைய அஜெண்டாவினுடைய வெளிப்பாடு. ஒரு தடவை வந்து ஒருத்தருக்கு வந்து நாக்கு கொளரலாம், நமக்கு டங் ஸ்லிப் ஆகுறது ஒரு தடவை ஸ்லிப் ஆகலாம். ஆனால் ஒரு 1.5 வருஷம் கழித்து அதே மாதிரியான ஒரு அர்த்தத்தோட டங் ஸ்லிப் ஆகுறது அப்படின்றது வந்து டங் ஸ்லிப் கிடையாது. அது ஒரு ஃப்ரைடியன் ஸ்லிப் கிடையாது. அது பர்பஸாக இன்டென்ஷனோட அந்த வார்த்தைக்கு என்ன இன்டென்ஷனோ அதோட பேசப்பட்ட வார்த்தை அப்படின்றாங்க. சகோதரோட பேர் எல்லாருக்கும் தெரியும், சொல்லுங்க. ஓகே, நீங்கள் அந்த ஊடகத்தில் இருக்கீங்க, அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்க, அந்த காட்சியை பதிவு செய்தீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது அன்னைக்கு என்ன பேசப்பட்டதுன்னு முழுதாக நீங்கள் சொல்லணும்ல. இஸ்லாமிய மார்க்கத்தின்படி ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அது என்னது, லஞ்சம் பெறுவோர் மீதும் லஞ்சம் கொடுப்போர் மீதும் சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி ஒரு தத்துவம் இருக்குது. இன்னைக்கு நேர்மையற்றவர்கள் ஆளக்கூடிய ஒரு நாடாக இங்கே இருக்கோம் இல்லையா? அப்போ அதை உணர்த்த வேண்டும் என்றால் இன்னைக்கு தவறான வழியில் போகிறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், ஷைத்தான் கி பச்சான் பலாயிரம் வீடுகளில் பேசுறது இல்லையா? அண்ட் எங்கேயுமே வந்து இறை தூதரையோ இல்லை வந்து இயேசு அவர்களையோ யாரையுமே வந்து கொச்சைப்படுத்தி பேசணுங்கிற நோக்கம் கிடையாது. ஆனால் இங்கே மக்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறது, நேர்மைக்கு புறம்பாக இருக்கிறவங்களுக்கே தொடர்ச்சியாக நீங்கள் வாக்கு செலுத்துறீங்கன்னா அது தவறு, அது சாத்தான் கூட்டிட்டு போகக்கூடிய வழியில் போகிறவங்க அப்படிங்கிற பொருள்பட தான் அவர் பேசியிருப்பார். அதை முழுமையாக கவனித்த உங்களுக்கும் அது நல்லாவே புரியும். மொத்த ஸ்பீச்சையும் கட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக வந்து அப்லோட் பண்ணது நான் தான். அதை கேட்டதுனால தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். அப்போ வந்து இந்த புரிதல் தவறுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அவர் எப்போதுமே எங்களுக்காகத்தான் நின்றிருக்கிறார், எங்களுக்காகத்தான் பேசியிருக்கிறார். அப்போ அவர் வந்து உரிமையோடு பேசுவது அவருடைய இயல்பு, அவருடைய பாணியாக இருந்திருக்கு. அதை தவறான அடிப்படையில் புரிஞ்சுக்கணும், அதை அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா அது தவறான புரிதல் தான் என்னுடைய பார்வை. இந்த இடத்துல வந்து ஏன் அரசியலில் மதம் வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருதுன்னா, நீங்கள் அரசியலில் வந்து திமுக விமர்சிக்கலாம், அதிமுக விமர்சிக்கலாம், அவங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க விமர்சிக்கலாம். ஆனால் உங்களுடைய மார்க்கத்துக்கு அது எதிராக இருக்குது, இருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை விளக்க ஆவணம் 2016 தேர்தல் அறிக்கை, இது ரெண்டையும் நான் படிச்சிருக்கேன். 2016 தேர்தல் அறிக்கையில் வந்து கல்லை அனுமதிக்கிறது தொடர்பான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதுவும் மது தானே, அந்த கேள்வியை பதிலுக்கு வச்சா நாம் தமிழர் கட்சியினுடைய பதில் என்னவா இருக்கும்? நாம் தமிழர் கட்சி என்னமோ இஸ்லாமிய மார்க்கத்துக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி மாதிரி கேட்கக்கூடிய கேள்வி வந்து இல்ல நான் என்ன சொன்ன பதில் அப்படி தொனியா இருந்ததனால இந்த கேள்வி நான் இல்ல நான் அந்த கேள்வி வைக்கணும்ன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. இன்னைக்கு இந்த மண்ணுக்கான அரசியலை செய்ய வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகமும் சொல்லியிருக்குது அந்த காலத்துல. சரிங்களா, நீங்க எங்ககிட்ட கள்ளி எங்ககிட்ட இருக்குமே, அது ஒரு ஆர்கானிக்கான பானம்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு திமுக டாஸ்மாக் வச்சிருக்க, அதை பத்தி டாஸ்மாக் வச்சிருக்க அரசை பத்தி பேச மாட்டீங்களே. டாஸ்மாக் வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசு, டாஸ்மாக் நிறுவனங்களை நடத்தக்கூடிய முதலமைச்சர் குடும்பம், அவர்களை வந்து அவர்களுக்குத்தான் வாக்கு செலுத்தணும்னு சொல்லக்கூடிய இந்த உலாமாக்கள், இல்லை இந்த பாதிரியார்கள், இவங்களுக்கு எல்லாருக்கும் போய் நீங்கள் அதை பற்றி நீங்கள் சொல்கிறது இல்லையே. இந்த கட்சிக்கு எப்படி நீங்கள் வாக்கு செலுத்தலாம்? நாங்கள் அது ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்குறோம். நீங்கள் தான் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, அது மனப்பிறழ்வு நோய்க்கு உண்டாகும், டாஸ்மாக் அப்படியே நிப்பாட்டக்கூடாது, அது வந்து ஒரு சோஷியல் டிசாஸ்டர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்களே. அப்போ அதற்கான ஒரு சரியான தீர்வு இங்கே வைக்கணும்ல ஒரு அரசியல் கட்சியாக. அப்படித்தான் வைக்கிறோமே தவிர்த்து நான் முன்னாடி சொன்ன பதிலும் இதுதான். இன்னைக்கு முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்துக்கான ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி கிடையாது. அப்படி பல இயக்கங்கள் இருக்குது. இன்னைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, அந்த மாதிரி கட்சிகள் இருக்குது. அவங்கெல்லாம் யார் கூட இன்னைக்கு கூட்டணி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க கிட்டலாம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்பீங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இன்னைக்கு மண்ணுக்கும் மக்களுக்கும் உகந்த அரசியலை செய்யணும்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பார்த்தே தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, எரி அம்புகளை வந்து நீங்கள் பாய்ச்சுவீங்க அப்படின்னா அதற்கு சரியான பதில்களை கொடுக்க வேண்டிய இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சொல்கிறது. நன்றி.
Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.